ஏழரை சனி விலகும் மகராசி அன்பர்களே, ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் நடக்கப் போகிறது இந்த மகராசிக்கு ஒன்று. இந்த சனிப்பயிற்சி மார்ச் இறுதியில், மார்ச் 30 வச்சுக்கோம், அதிலிருந்து 2025 2027 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து ஆட்சி செய்ய போகிறார். குரு பகவான் 5 6க்கு சென்று 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். ராகு பகவான் 3ஆம் இடத்துல 2, இத்தனை நிகழ்வுகளும் நடக்க போகுது. இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ராஃபிட் ஜாஸ்தி. சின்ன சின்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியது, அதையும் பேசிடுவோம். இதில் எதை அதிகப்படுத்தணும், எதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், குறிப்பாக வேலை என்ற விஷயத்தில் எப்படி, திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவுகள். இப்போ குருபார்வை கொஞ்ச காலம் தான் இருந்தது, குருபார்வை இல்லை, இப்போ என்ன பரிகாரங்கள் செய்யணும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்குறேன். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். முதல்ல பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஏழரை சனி, அந்த ஏழரை சனி தாக்கம் குறைஞ்சனால ஃபஸ்ட்டு சந்தோஷம் அதிகரிக்கிற காலம். மனசு நிலையாக வேலை செய்ய போதுங்க. கண்ணுக்கு முன் ஒரு கல்லை வச்சுக்கிட்டு அந்த கல் உலகத்தையே மறைச்சிட்டு இருந்தது. அது மாதிரி சனி விலகின உடனே எது ரைட்டு எது தப்பு, வேண்டாத விஷயங்கள்லாம் விளக்குவது எப்படி, எதை அதிகப்படுத்தணுங்கிறது உங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் வந்துடும். அந்தளவுக்கு சிறப்பானது. முதல்ல உங்களுக்கு நான் சொல்ல போகிற விஷயம் வேலை அப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 5 இருந்த குரு பகவான் 6க்கு சென்று வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வளர்ச்சி கொடுக்க போகிறார். அதில் 3ஆம் அதிபதி இப்போ 3, 12 வேலையில் சில மாறுதல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அந்த மாறுதல்கள் நல்வாய்ப்பாக இருக்கும். அந்த வாய்ப்பின் மூலம் வளர்ச்சி பெறும். குரு 6லிருந்து உங்கள் 2, 12 வீட்டு 10 இதெல்லாம் பார்க்குறார். அப்போ 2ஆம் இடம் குடும்பம் சம்மந்தப்பட்ட அதுக்குண்டான வருமானங்கள் அதிகரிக்கிற காலகட்டம். ரொம்ப நாளாக இருந்த கடன்கள் குறையும். நகை கடன் சம்மந்தப்பட்டது கடன்கள் குறைஞ்சு அதிலிருந்து ஆதாயம் பெறுகிற காலகட்டம். ரொம்ப நாளாக தான் பிரச்சனை. கிரெடிட் கார்டு கடன் குறிப்பாக மாற்றி வச்சு இஎம்ஐக்கு சில மாதங்கள் முன்னாடி இஎம்ஐ பிரச்சனை. மகராசிக்கு சொன்னாலும் இஎம்ஐ கட்டினாலும் பிரச்சனையாக போகுது. பேங்க்கில் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்துடுறாங்க, கிரெடிட் கார்டு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்க, ஆல்ரெடி கட்டினதை திருப்பி இன்னொரு டைம் மீட் பண்ணிட்டாங்க. பார்க்கிங் ப்ராப்ளம், இது மாதிரி இந்த டிரான்சாக்ஷனில் அவ்வளோ தொந்தரவு இருந்தது. இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் குறைய போகிறது. குறைஞ்சி உங்களுக்கு நல்வாய்ப்பாக நல்ல விஷயந்தான் நடக்க போகுது. பொதுவாக வருமானம் அதிகரிக்குது, சுபகாரியங்கள் நிறைய நடக்க போகுது. ரைட். தொழில், போன வருஷம்லாம் ஏற்பட்ட தொழில் பிரச்சனைகள் விலகி சுபமாக இருக்க போகுது. 6ல் இருக்கிற குரு பகவான் 10, 12 2ஆம் ஸ்தானத்தை கனெக்ட் பண்ணுறனால தொழிலில் அடுத்த பரிணாமத்துக்கு செல்ல போகிறீங்க. தொழிலில் வளர்ச்சி பெறுகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண வேண்டிய மட்டும் இருக்குமே தவிர தொழில் வளர்ச்சி. புது நபர்கள் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியது. வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள். எப்படின்னா, உங்கள் 7ஆம் அதிபதியை சந்திரன் ராசியிலே இருக்கிறனால வாடிக்கையாளர்கள் தேடி வருகிறது. உங்களுக்கு உண்டான அங்கீகாரம் அதிகரிக்க போகுது. உங்களுக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து அது என்னென்னா உங்களை பாப்புலாரிட்டி மட்டும் குறைச்சிட்ருப்பார். அதற்கு பரிபாகம். 3ல் சனி பகவான் இருந்தால் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு. ஏன் விநாயகரை கும்பிடக்கூடாதா, சனீஸ்வரர் கும்பிடாது? ஏன்னா 3ஆம் இடம் கை ஒரு வெயிட்டான பொருளாக மீன் பண்ணும். கதையுடன் இருப்பவர் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், சனி பகவான் அம்சமும். அதனால் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த இடத்துல ஆஞ்சநேயர் வழிபாடு உறுதியாக தேவை. மற்ற பரிகாரங்கள் சொல்கிறேன். திருமணத்துக்கு பார்க்கணும்னா உத்தியோகம், வேலை, 2 தொழில் 2மே சிறப்பாக இருக்குது, நல்லா டெவலப் பண்ண சொல்லியாச்சு. அப்போ திருமணத்தை பார்ப்போம். உங்கள் 7க்குரியவர் இங்கே குரு பார்வை இல்லாத காலகட்டமாக இருக்குது. அதை விட முக்கியமாக கவனிக்க வேண்டியது, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் 8ல் கேது இருக்குங்க. இப்போ ஆண் பெண் இருவரும் கவனம். சார், எங்கள் ஜாதக ரீதியாக ராகு கேது இருக்கோ இல்லையோ, இப்போ சந்திரன் ரீதியாக வந்தனால் ராகு கேது பரிகாரம் செய்து விட்டால் சிறப்பு. ஏன்னா குரு உங்கள் ராசியை பார்க்கல. குரு பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் 1 வருடங்கள் இருக்குது. அப்போ அடுத்த வருஷம் 2025 26 வரைக்கும் என்ன பண்ணுறது? அதில் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கணும். அப்போ குரு பார்வை இல்லை. இப்போ தான் கேள்வி வரும், ஏங்க 7ரை சனி விலகிச்சு இருந்தாலும் தொந்தரவா? எல்லா விஷயத்தையும் சக்ஸஸாக இருக்குது. திருமணம் அப்படிங்கிற பார்வைக்கு இந்த ராகு கேது பரிகாரங்கள் தேவை. உங்கள் ராசி செவ்வாய் இருந்தால் அந்த பரிகாரம் செய்துவிட்டு பண்ணுங்கள். தசாபுத்தி கொடுக்குறது கண்டிப்பாக கொடுத்தாங்க. கோச்சாரம் தடை இல்லை. தசாபுத்தி லக்ன ரீதியாக அம்சங்கள் கொடுத்துரும். அது எப்போன்னு பார்ப்போம். இருந்தாலும் கோச்சார ரீதியாக எந்த கோயிலுக்கு சென்று ராகு கேது பரிகாரங்கள் செய்ய வேண்டியது உறுதி. ஒரு சில பெண்களுக்கு கொடுத்துருப்பாங்க, இந்த மாங்கல்ய தோஷம், தாரா தோஷம், 2 தடை தோஷம்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க அதுக்கு உண்டான பரிகாரம் செய்யணும்னா உறுதியாக செஞ்சாகணும். பரிகாரங்கள் செய்யாமல் உறுதியாக கொடுக்காது. ஒரு சிலருக்கு கோயிலில் கல்யாணம் வைக்க சொல்லுவேன், அதுக்குள்ள ஜாதக அமைப்பு இருக்கும். இந்த சந்திரன் அமைப்பில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. அப்போ திருமணம் என்ற மட்டும் ஜாதக ரீதியாக பார்த்து மேரேஜ் பர்ஃபெக்டாக போட்டு பண்ணிக்காங்க. அவசர முடிவு திருமணம் என்ற ஒரு இது மட்டும் வேண்டாம்.
சரி, திருமணம் வேண்டாம். கூட்டுத்தொழில் அவசரம் இடம். தொழில் சூப்பர். 7ஆம் இடம் கூட்டுத்தொழிலும் கவனம். தொழிலுக்கு லோன் வாங்கலாமா? தொழிலுக்கு லோன்லாம் கிடைக்கும், சூப்பராக பண்ணலாம். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் பேசும் பொழுது பூர்வீக சொந்தங்கள் அது ஆதாயம் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் யோகங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணால் கையில் பணம் இருக்கிறது, இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு, வீட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்டு, தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட், ஏதோ ஒரு வகை இன்வெஸ்ட்மெண்ட் யோகம். நிறைய பண லாஸுகள் நடந்தது, இப்போ லாபங்கள் வருகிற காலகட்டமாக வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு விரயங்கள் குறைகிறது, மருத்துவ செலவுகள் குறைகிறது. நிறைய மருத்துவ செலவு இருந்தது இல்லையா? ஃபஸ்ட்டு மரியாதை இல்லாமல் இருந்தது, அதில் மரியாதை கிடைக்கும், மருத்துவ செலவுகள் குறையிற காலகட்டம் வந்தாச்சு. 3இல் இருக்கிற சனி 9ஆம் வீட்டையும் பார்ப்பதால் தந்தையின் உடல் உபாதைகள் கவனம். அங்கே மட்டும் பார்க்குறாரு, 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போ உங்கள் குழந்தை, தாத்தா, தந்தை, உங்கள் குடும்பத்தை அந்த 1-9 கணக்கில் அது மட்டும் கவனமாக இருந்தே ஆகணும். இவர்களுக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும். இதை போக்குவதற்கு எப்படி அப்படின்னு உறுதியாக சொல்கிறேன். அப்போ இவங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் உபாதைகள் இருந்தால் கவனிக்கணும். இதே இது உங்கள் தந்தை 60 வயது ஒட்டியிருந்தால் அவருக்கு ஆயுஷ் ஹோமம் மாதிரி ஒன்று பண்ணிக்கிறது தவறே இல்லை. ஆயுஷ் ஹோமம் பண்ணிட்டால் இன்னும் வளர்ச்சியாக இருக்கும். ரைட். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இதே பெண்களாக இருக்குது. பெண்களை பற்றி நிறைய வீடியோக்களை கமெண்டே அதுதான். பெண்களை பற்றி ஸ்பெசிஃபிக் நான் சொல்கிறது நிறைய பலன் ஆண் பெண் இருவருக்கு ஒத்து வரும். ஒரு சில பாலினம் சார்ந்தோ இந்த தாலி அந்த மாதிரி சொன்னால் மட்டும்தான் பெண் ஆணுக்கு கரெக்டாக தேவைப்படும். இப்போ பெண்களுக்கு சொல்லுவோம், உங்களுக்கு மாங்கல்யஸ்தானம் 8ஆம் இடம், அங்கே கேது பகவான் இருக்கிறனால் இந்த மாங்கல்யம் உண்டியில் போடுறது, ஆண்களாக இருந்தால் வாழைமரத்தாளி கட்டி பண்ணுறது, இது மாதிரி ஒரு சிலருக்கு வந்திருக்கும். அவங்களுக்கு உண்டான பண்ணால் பரிகாரம் பழிக்கிற காலகட்டம், பழிக்குமா நிச்சயமாக பழிக்கக்கூடிய. அப்போ அந்த பரிகாரம் செஞ்சுட்டு அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்காங்க. அடுத்த திருமணத்துக்கு வளர்ச்சியாக பார்த்துக்கலாம். இப்போ உங்களுக்கு 11ஆம் ஸ்தானம், அவரே 4வது, 4-11 அது பாதகாதிபதி வேறு. இப்போ இந்த நேரத்தில் இடம், வீடு, சொத்து சம்மந்தப்பட்டது முயற்சிக்கலாமா? உறுதியாக முயற்சிக்கலாம். ஏன்னா பணம் சம்மந்தப்பட்டது இப்போ முயற்சி பண்ணலாம். ஆனால் டாக்குமெண்ட்டு வெரிஃபிகேஷன் தேவை. ஏன்னா 8ஆம் இடம்ங்கிறது ஒரு அதிர்ஷ்ட சொல்லும். நமக்கு இருக்கிற எதிராளி அவங்கக்கிட்ட இருக்கிற பணம் அப்போ விற்கும்போது கவனமாக இருக்கணும். 8ஆம் இடம் கெட்டால் நமக்கு வர வேண்டிய பணம் தடைப்படும். 8ஆம் இடம் இது பிரச்சனையாக இருந்தால் கூட நம்மகிட்ட கைவிட்டு போகிறதோ நமக்கு வரதில் ஒரு சிக்கல் இருக்கும். இது ஒரு ரூலு. அப்போ 8ஆம் இடத்துல கேது இருக்கனால விற்கிறது வாங்குறத மட்டும் டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த நேரத்தில் தான் பட்டா பத்தலை, இறந்தவங்க சொத்து பத்தலை, அங்கே டாக்குமெண்ட் பத்தலை, சொத்து விவரம் பத்தலைன்னு வந்து நிற்பாங்க. வண்டி வாகனத்தில் ஆதாயம் உண்டு, எலக்ட்ரிக் வாகனம் எல்லா வகை ஆதாயமும் உண்டு, பண்ணிக்கலாம். இப்போ பண்ணிக்கிட்டால் யோகம் உண்டு. இதுக்கு லோன் போட்டு வாங்கினாலும் சரி, நார்மலாக கட்டக்கூடிய அம்சம் உண்டு. இது அதாவது சொத்து வகையில் டெவலப் பண்ணக்கூடிய அம்சம் உண்டு. ரைட். தனித்தே வாங்கலாம், கூட்டாக போட்டு வாங்க வேண்டாம். லோன் போட்டாலும் கிடைக்கும். கூட்டு தொழில் மட்டும் கவனம் சொல்கிற மாதிரி கூட்டு சேர்ந்து சொத்து வாங்க தவிர்க்கணும். அது உங்கள் மூத்தவரோட சேர்ந்து, பொதுவாக அவங்க ஜாதகத்துக்கு மூத்தவரோட யாராக இருந்தால் அவங்கள சேர்த்து வாங்குவது இப்போ தவிர்க்கலாம். ரைட். இப்போ முக்கியமான விஷயம்னா உங்களுக்கு 12ஆம் அதிபதி அவரே 6லேருந்து 12ஆம் வீட்டை பார்த்து வலுப்படுத்திட்டு இருக்கார். இந்த மருத்துவ செலவு சொன்னேன். வெளிநாட்டு பயணம், இப்போ வெளிநாட்டில் வீசா பாஸ்போர்ட் எடுக்கிறது இப்போ பொதுவாக அந்த மாதிரி ப்ராசஸ்க்கு ட்ரை பண்ணால் கிடைக்கும். அப்போ வீசா சம்மந்தப்பட்டதெல்லாம் ட்ரை பண்ணலாம். 9ஆம் இடத்து சனி பார்த்தா தொலைதூர பயணம், வேலைக்கு போகக்கூடிய அம்சம் உண்டு. தொலைதூரம் சென்று படிக்கக்கூடிய அம்சம்லாம் கொடுத்துரும். அப்போ யாராவது வீசா சம்மந்தப்பட்டது பாஸ்போர்ட் வந்து வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் கேட்குறீங்க வீசா சம்மந்தம் டிலே ஆகுது, இதெல்லாம் அப்படி இல்லை. இப்போ இந்த ஃபாரினாக இருந்தாலும் எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் வீசா வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ரைட். யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்துனா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு நிறைய பண்ணுறேன். உங்களுக்கு ஒன்று ராசி எண்கள், நிறங்கள்லாம் இருக்குங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர், 5ஆம் நம்பர் மிகுந்த யோகத்தை கொடுக்கும். இந்த நம்பர்லாம் பயன்படுத்த உங்களுக்கு வளர்ச்சி, வெற்றி. அப்பப்போ 8ஆம் நம்பர், ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் அவர் தான், சனி உங்கள் ராசி அதிபதி தான். அப்போ 8ஆம் நம்பர்லாம் பயன்படுத்தும் போது மிகுந்த யோகத்தை கொடுக்கும். ஒரு சில பரிகாரம் சொல்கிறேன்னு. என்ன பரிகாரம் அப்படின்னா, சித்தர் கோயில் வழிபாடு அப்பப்போ போயிட்டு வருவது ரொம்ப சிறப்பு. ராகுகேது பரிகாரம். இதுக்கு இன்னொரு முக்கியமான வழியும் உபாசன தெய்வம். உங்கள் ராசிக்கு உண்டான உபாசன தெய்வத்தை எடுத்து கையாளும் போது மிகுந்த யோகம். ஒவ்வொரு ராசி ஜாதக ரீதியாக வருங்க. ராசின்னு சொல்ல விட ஜாதக ரீதியாக உங்களுக்கு உபாசன தெய்வம், இஷ்ட தெய்வம் உங்களுக்கே தெரியும். குலதெய்வம், உபாசன தெய்வம் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யும். அந்த உபாசன தெய்வம் கண்டுபிடிக்கணும்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி பார்க்க முடியும். அந்த உபாசன தெய்வம் என்னன்னா, உங்களுக்கு நல்லது இது, கெட்டது இது, தீயவையெல்லாம் விலகி நல்லவை மட்டும் கொண்டு வந்து கொடுத்து உங்கள் வாழ்வியல் வளர்ச்சி கொண்டு தரும். எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு இன்ட்யூஷனாக வேலை செஞ்சு மேலும் கொண்டு வந்துடும். ரைட். வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.